சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ரொம்ப ஈஸியான முறையில ஐலைன் பண்றது, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா விங் லைன் எப்படி கிரியேட் பண்றது, இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டாஸ்லரோ இல்ல லாக்மியோ எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி லிக்விட் லைனர் இருந்தா ஒரு 3 டிப்ஸ் அதுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நீங்க போய் தேடணும்னு அவசியம் இல்ல, ஈஸியா செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஐல தான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஐலைனரோட டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் பண்ண இன்னமும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த லிட்டில் ஃபிங்கர் வச்சு நான் வந்து என் ஃபேஸில் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதும் சரி, எப்போ பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணும்போதே நம்ம ஹேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து மேலெல்லாம் இழுப்பிடுவோம். ஸோ அதனால வந்து நான் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக லைன் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏஜ் பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா டார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம சென்டரில் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எட்ஜில் வரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே அந்த லைன்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து இந்த எட்ஜில் முடிச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷ் லுக் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் காலேஜ்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு போல்டான லுக் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனரை வந்து நீங்கள் பாதியிலே நிறுத்திடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக எட்ஜில் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். காஜலுமே நீங்கள் ஐலைன் முடித்த இடத்துலேருந்து ஆரம்பித்து கொண்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதிலே விங் லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து நார்மலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து அதே கண்டினியூவிட்டியில் இப்படியே கொண்டு வரோம். அதே நீங்கள் அப்படியே ஒரு இது லைன் கொண்டு வந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கண்டினியூட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக போட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா அதே லைனில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த நடுவில் ஒரு பார்ட் இருக்கும்ல, அந்த 2 கண்ணையும் பிரிக்கிறதுக்கு, மேலேயும் கீழேயும் லிட்ஸை பிரிக்கிறதுக்கு, அதுலேருந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது உள்ள நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக விங்கும் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த லைனரில் நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் லைனில் நான் வந்து இதை காஜல் மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு லைனர் இருந்தால் போதும். நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம், லைனர் வச்சுக்கலாம், மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து வாட்டர் லைனில் நான் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் உள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணு வந்து கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா தண்ணி கலங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதை போடாதீங்க. ஒரு டிஷ்யூ வச்சு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சிங்கனாலே போதும், அந்த வாட்டர் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஐலைனரில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எப்போ
எப்படி போட்டிங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகாது, எதுவுமே ஆகாது. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அந்த ஐயோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப போல்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதே லைனர் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள லிக்விட்ஸ் எல்லாம் நல்லா அதிலே வந்து நான் இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து ஈஸியாக நீங்கள் மஸ்காராவும் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லேஷஸ் இருந்தால் போதும், ஐலேஷ் கேர்லர் இருந்தால் ஃபஸ்ட்டு கேர்ல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம மேலெல்லாம் ஒட்டிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த டிப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் லைனரை கொஞ்சம் டார்க்காக நல்லா போல்டாகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதுக்கு மியூசிக் ஃப்ளாரோடைய ஜெல் லைனர் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெஷ்ஷில் மேலே ஜெல் லைனரை வந்து அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பண்ண இதிலே வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேலெல்லாம் போயிட்டு படாது, இழுப்பிக்காது, அதாவது பட்டு ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகாது. ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும், மேட் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டார்க்காகவும் தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் லைன் பண்ணதுக்கு மேலே தான் இதை அப்ளை பண்ணிட்டு வரேன். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக் ஃப்ளாரோடைய ஜெல் லைனர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ப்ரஷ் வந்து ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்ட்லியாக ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து பொறுமையாக பண்ணி பழகுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அழகாக ரெடி ஆகிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கீழே சொல்லுங்கள். என்ன கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோவில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. எப்படி ஈஸியாக ஐலைன் பண்ணுறது, விங் லைன் க்ரியேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஐலைனர் இருந்தால் நம்ம 3 விஷயத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னும் அதையும் கற்றுட்ருப்பீங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஐலைன் பண்ணும்போது மேலெல்லாம் போய் ஒட்டிக்குது, எங்களால் கரெக்டாக ஐலைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.